குட் மார்னிங் எல்லாருக்கும். டே 6 ஏபிசி ஜூஸ் பார்க்கலாமா? இன்னைக்கு A ஃபார் ஆம்லா, B ஃபார் பீட்ரூட், C ஃபார் கோகோனட் அண்ட் கரி லீஃப். இது எங்கேருந்து திரும்ப இந்த ஃபார்மில் எடுத்தேன்? ஒன் ஆஃப் தி கமெண்ட்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். ஒருத்தங்க வந்துட்டு அக்கா இது நாளையும் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு ஒரு ஃபார்முலா போட போகிறேன். அது வந்துட்டு லாவண்யாவோட ஃபார்முலா. அவங்க வந்துட்டு எப்பவுமே நான் போனேன், இது ஷார்ட் கிளாஸில் எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சூப்பர், ஒரு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது பைனாப்பிள்லாம் போட்டு செய்வோம். ஏபிசி தான், பட் ஸ்டில் அதில் பைனாப்பிளும் வரும். அந்த ஃபார்முலா நாளைக்கு உங்களுக்கு வரப்போகுது, எக்ஸ்க்ளூசிவாக சண்டே. அண்ட் நிறைய கேள்வி வந்துட்டு ஏபிசி ஜூஸ்லாம் கமெண்ட்ஸில் வருது. என்னென்னா ப்ரெக்னென்சி குடிக்கலாமா, கிட்னி போயிடுங்கிறாங்க, டெய்லி பீட்ரூட்டா, அப்படியா இப்படியா, வாரத்துக்கு எவ்வளோ நாள் குடிக்கிறது, எவ்வளோ எம்எல் குடிக்கிறது அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பெரிய வீடியோவாக, ஒரு 10 minute வீடியோவாக நான் போட்டிருக்கேன்ல. இந்த நாளையோட 7 ரெசிபீஸ் முடியுதா? இந்த 7 ரெசிபியும் யார் யார் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாது, எவ்வளோ நாள் குடிக்கலாம், எத்தனை மணிக்கு குடிக்கணும், எவ்வளோ எம்எல் குடிக்கணும், இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது, இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வீடியோ வந்துட்டு டெய்ஸி ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலில் நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்துட்டு அப்லோட் ஆகும். அண்ட் இந்த ஃபார்ம்லாம் எப்படி இருந்தது தெரியுமா டேஸ்ட்டு? நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 minutes கழிச்சு குடிங்க. கரி லீஃப் அண்ட் ஆம்லாவோட டேஸ்ட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, நல்லா இருந்தது.